அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்தியிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ. தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. வணக்கம் அன்பர்களே, விடியல் குகன் பேசுகிறேன். மகாகவி பாரதி கவிதையை ஏன் சொன்னேன் என்று கேட்கிறீர்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள், காரணம் புரியும். இது ஒரு கதை. கதை மட்டுமல்ல, ஓர் உண்மை சம்பவம் கூட. கதையை கேட்பதற்கு முன்னால் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வெளியிட நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கதை வக்காரி மாத்தாய் அப்படின்னு ஒரு நீக்ரோ பெண்மணி, அதாவது கென்யா நாட்டு கருப்பின பெண்மணி. பேர் என்ன? வக்காரி மாத்தாய். அவங்கள பற்றிய ஒரு கதை, அவங்கள பற்றிய கதை, அவங்க சொன்ன கதை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அம்மா சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர். சுற்றுச்சூழலுக்காக நிறைய லட்சக்கணக்கான மரங்களை அந்த கென்யா நாட்டில் அவங்க நடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர். ஆக அவருடைய செயலை பாராட்டி 2004 அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த நோபல் பரிசு கொடுக்கின்ற போது அவரை ஊடகத்துக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, நிருபர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கென்யா நாடு ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறோம்னு ஏதோ சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நாட்டில் பெரிய பெரிய நாடுகள், பெரிய பெரிய மனிதர்கள்லாம் ஏகப்பட்ட இயற்கைக்கு நிறைய சீரழிவுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இயற்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய சின்ன செயல் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு மாற்றிவிட போகிறது? நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வீணான வேலை அல்லவா, வெட்டி வேலை அல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்களோ அதுதான் நம்ம கதை. இன்னைக்கு அவங்க ஒரு கதை சொல்றாங்க, அந்த கதையை கேட்கலாமா? அவங்க சொல்ற கதை என்னன்னா, ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல நல்ல வானுயர்ந்த மரங்கள்லாம் நிறைய இருக்கின்றன, புதர்கள் இருக்கின்றன, புல் பூண்டுகள் எல்லாம் நிறைய முளைச்சிருக்குன்னா அதில் நிறைய இயற்கையாகவே எல்லாம் பட்டு போயிடும் இல்லையா. பல பட்டு போன மரங்களும் நல்ல பச்சை மரங்களுமா கலந்து இருக்கிறது. அந்த காட்டுல ஏராளமான விலங்குகள், ஏராளமான பறவைகள் எல்லாம் வேற இருக்கின்றன. குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த காட்டுல காட்டு பக்கம் போன ஒரு மனிதர் செஞ்ச ஒரு சின்ன செயல், சிகரெட் குடிச்சிட்டு அதை தூக்கி போட்டு போயிட்டார். அங்கிருந்த பட்டு போய் மறக்கக்கூடிய மரங்களில் செத்தைகள் எல்லாம் இந்த புதர்கள் எல்லாம் பட்டு அது தீயா பிடிச்சிடுச்சு, நெருப்பாயிடுச்சு. அது பரவி அப்புறம் பட்ட மரங்கள்ல பரவி அந்த பட்ட மரத்திலிருந்து நெருப்பு தீ மற்ற பச்சை மரங்களுக்கும் பரவி ஒரு வழியா காடு முழுவதும் பற்றி எரிகிறது. இந்த காடு பதறிக்கொண்டிருக்கிறது. உயிரோடு இருந்த காடு, பச்சை மரங்களாக இருந்த காடுகள், இந்த மரங்கள் எல்லாம் பதறிக்கொண்டு வெக்குது, தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு. அந்த காட்டுல இருந்த பறவைகளும் விலங்குகளும் எல்லாம் கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு பறந்துகிட்டு இருக்குது. பறந்து போய் அந்த தீ இல்லாத ஒரு பக்கம் போய், ஒரு ஆற்று பக்கம் போய் எல்லாம் அங்க இருக்கிற மரங்கள், அங்க இருக்கக்கூடிய பாறைகள், அது மேலையெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு விலங்குகளும் பறவைகளும் இந்த காடு தீ பிடிச்சி எரியறத பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு தேன் சிட்டுன்னா ஒரு சிட்டுக்குருவிலே சின்ன சிட்டுக்குருவி. அதனுடைய அழகே சின்னதா தான் இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. அதுல ஒரு துளி நீர் தான் அதனுடைய வாயில இருக்கும், நிற்கும். அது என்ன பண்ணுது, அந்த ஆற்றில் போய் தண்ணிய அந்த அவனுடைய அழகுல எடுத்துக்கிட்டு அந்த காட்டுல எரியக்கூடிய தீ மேல போடுது, தீ மேல உமிழுது. அது எவ்வளவு இருக்கும்? ஒரு துளி நீர். அந்த ஒரு துளி நீரை கொண்டு போய் அங்க போய் உமிழ்ந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, பல தடவை போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் பார்த்துட்டு என்ன சொல்றது, என்ன இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிற நீ போய் ஒரு துளி நீர் யாருப்பா அணைச்சிட போகுது, எதுக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, பைத்தியக்காரத்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் அதை பார்த்து கேலி பண்ணி கேள்வி கேட்குது.
அதுக்கு அந்த சிட்டுக்குருவி தேன் சிட்டு சொல்லுது, நம்ம எல்லாம் பாதுகாத்தது இவ்வளவு நாள் இந்த காடு தான். நம்ம அந்த காட்டுல தான் பிறந்தோம், வளர்ந்தோம். அது நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருந்தது. அப்படி நம்மள பாதுகாத்த அந்த காடு இன்னைக்கு வந்து நெருப்பு பிடிச்சு பதறிக்கிட்டு இருக்குது, எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அத பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனுடைய 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 அலறல் அதனுடைய அலறல் நமக்கு கேட்காது. ஆனா அது அது எரியுதுங்கும்போது அதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? அத போய் நாம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னால இருக்க முடியல. அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு சிறு துளி நீரையாவது கொண்டு போய் ஊற்றி அத அணைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்படி செய்யறதுனால அந்த நெருப்பு அணைஞ்சிரும்னு நான் நினைக்கல. ஆனா அது என்னுடைய கடமை. அப்படி நான் செய்யலைன்னு சொன்னா எனக்கு நிம்மதி இல்ல. அதனால என்னுடைய கடமைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பலன் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் என்னுடைய கடமை செய்வேன். அதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேன் சிட்டு மீண்டும் அதே போல தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் அத போட்டு உமிழ்ந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது இத பார்த்துட்டு, என்னடா இது சின்ன தேன் சிட்டே இப்படி பண்ணுதே! சரி நாமளும் தான் பண்ணுவோமே! அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அங்கிருந்த யானை, அங்கிருந்த பறவைகள், சிங்கம், கரடி, புலி எல்லாமே அது அது அவங்களுடைய வாயில எவ்வளவு தண்ணி கொண்டுட்டு போக முடியுமோ கொண்டு போய் துப்பி துப்பிட்டு வருது எல்லாம். அது எதுவுமே வந்து அந்த நெருப்பு முழுக்க அணைக்கிறதுக்கு போதுமானதா இல்ல. இந்த சிட்டு விடக்கூடிய ஒரு துளி நீருங்கிறது அந்த நெருப்பு கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஆவியாயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. இருந்தாலும் அங்க இருந்த அந்த தேன் சிட்டு செய்த செயலை பார்த்துவிட்டு, அந்த விலங்குகளும், பறவைகளும் அவைகளும் அதே போல செய்யத் தொடங்குகின்றன. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு? அரசாங்கமும் இந்த காட்டுல இருக்கக்கூடிய தீய வந்து அ அணைக்கிறதுக்கு வருது. அந்த வக்காரி மாத்தாய் அவங்க என்ன சொல்றாங்க? நானும் ஒரு தேன் சிட்டு போல நானும் ஒரு தேன் சிட்டு போல என்னுடைய கடமையை செய்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கூடிய நானும் அதே மாரி ஒரு தேன் சிட்டு. நான் தேன் சிட்டுவை போன்று என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன். நான் செய்கின்ற செயலால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சீரழிவுகளையும் நிறுத்திவிட முடியும் என்றோ, தடுத்து விட முடியும் என்றோ எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய கடமையை செய்யணுங்கிறது எனக்கு நிம்மதி. அத செய்யலினா என்னால நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வக்காரி மாத்தாய் சொல்றாங்க. அதோட என்ன சொல்றாங்க, அந்த பறவைகள்லாம் செய்கின்ற அதே நேரத்துல அரசாங்கம் வந்து அந்த தீய அணைக்க வருது. அரசாங்கத்தாலயும் அந்த தீய அணைக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய தீயா அது எரிஞ்சுகிட்டு இருந்தது. ஆனா அந்த நேரம் பார்த்து வானத்திலிருந்து மழை பெஞ்சது. அந்த பெய்த மழை அந்த காடுகளில் பற்றி எரிந்த தீயை அணைத்தது. ஆக வந்து இந்த சின்ன சின்ன குருவிகளும், இந்த சின்ன சின்ன பறவைகளும், விலங்குகளும் செய்த செயல் என்பது அந்த தீயை அணைப்பதற்கு போதுமானதாக இருந்ததோ இல்லையோ, ஆனா அவர்களுடைய செய்த அந்த அவர்கள் செய்யணும்னு நினைச்சு செஞ்ச அந்த எண்ணம், அவருடைய செயல் என்பது இந்த இயற்கையையே செய்ய வச்சிருச்சு. அதனால வந்து நல்ல விருப்பம், நல்ல எண்ணங்கள் தான் அவசியமானதே தவிர, அப்படி செய்யும்போது இந்த உலகத்துல மனிதர்களையும் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு அத நம்மள பாதுகாக்கணும்னு எண்ணம் இருக்காதா? அது நமக்கு நிச்சயமாக வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி, அந்த வக்காரி மாத்தாய் அவர்கள் சொன்னதா சொல்லி, அவர் அந்த கதையை சொல்லி முடிச்சார். ஆக நாம செய்யக்கூடிய செயல் சின்னது, அதனால பயன் இருக்குது, இல்ல அப்படிங்கிறத விட, நம்ம செய்யக்கூடிய செயல் சமுதாயத்துக்கு அவசியமானது. நம்மளால முடிஞ்சத செய்வோம். அதுக்கு பலன் இருக்கு, இல்ல. சரி கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்ற மாரி, கீதையில சொல்ற மாரி, நம்ம கடமையை நாம செய்யணும். செய்வது என்பதுதான் நாம் பிறந்ததற்கான அடையாளம், நமக்கான நிம்மதி. ஆக அப்படி செய்வதனால் பலன் வருகிறதா, இல்லையா என்பதை பற்றி எண்ணி பார்க்காமல் நாம் செய்வோம். நாம் செய்வது நல்லதாக இருந்தால், நல்லவர்கள் கூடி போனால் நன்மைகளும் கூடி போகும் போல நன்மைகள் கூடி வரும். இந்த பிரபஞ்சமும் நமக்கு ஆதரவாக வந்து நல்லதை செய்யும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.